கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களை, இந்த நாளிலும் நாம் ஒரு வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வாசிக்க கேட்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தினுடைய 17வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்களை புகழாமல் இதை குறித்து உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். நீங்கள் கூடி வருவதில் நன்மைக்கு எதுவாயிராமல் தீமைக்கு எதுவாய் இருக்கிறது என்று சொல்லி பவுலிய நமக்கு ஒரு காரியத்தை இந்த நாட்களிலே கற்றுக் கொடுப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சபை கூடி வருதல் எப்பொழுதுமே அது மனிதருக்கு நன்மையாய் தீரும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த நன்மை நாம் பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சித்திருக்கிறோம். ஆனா பவுலி அந்த இடத்துல ஒரு காரியத்தை அவர் சொல்றார். நீங்கள் கூடி வருவது நன்மைக்கு எதுவா இராதபடிக்கு அவைகள் தீமைக்கு எதுவா இருக்கிறது என்று சொல்லி அவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப நான் கூடி வருகிறது எனக்கு தீமையாய் மாறுகிறதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வைப்போம் என்று சொன்னால், அநேகபடிய வாழ்க்கையில ஒரு சில பேர் சொல்வது உண்டு, நாங்கள் கேட்கிற காரியங்களை ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி. ஒரு சில பேர் சொல்வது உண்டு, நாங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும் ஆலயத்துக்குள்ளே போனாலும் இன்னும் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறதான ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அப்ப பதில் நமக்கு நிச்சயமாய் கிடைக்கும். ஆனா அந்த பதில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் சில காரியங்களை கை கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாய் இருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை பவுலிய நமக்கு சொல்றாங்க. முதலாவது, நீங்கள் சபை கூடி வந்திருக்கும் போது உங்களில் பிரிவினைகள் உண்டென்று கேள்விப்படுகிறேன், சிலவற்றை நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இன்னைக்கு சபைக்குள்ளே போகிற ஜனங்களுக்குள்ளே ஏன் இன்னைக்கு ஆசீர்வாதத்தின் குறைபாடு என்று சொன்னால், சபைகளுக்குள்ளே பிரிவினைகள் அனுபவத்தை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஜாதியின் அடிஸ்தானத்தில் இன்னைக்கு சபைகள் பிரிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். பொருளாதார அடிப்படையில சபைகள் பிரிந்து கிடப்பதை நாம் பார்க்கிறோம். கனவான்கள் என்ன செய்யறாங்க, அவர்களோடு ஐக்கியப்படுவதை நாம் பார்க்கிறோம். ஏழைகளை வெறுத்து ஒதுக்கி கொண்டிருக்கிற அனுபவத்தை பார்க்கிறோம். அப்படி பலவிதமான சூழ்நிலைகளால இன்னைக்கு சபைகள் பிரிந்து சபைகளுக்குள்ள என்ன உண்டாயிருக்கு, ஒரு பிரிவினையின் அனுபவத்தை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப பிரிவினையின் அனுபவம் இருக்கிற இடத்துல ஆண்டவரால் எப்படி நன்மையை கொண்டு வர முடியும்? அவர் சொல்லியிருக்கிறாரு, என் நாமத்துல 2-3 பேர் எங்கே ஒருமனப்பட்டாலும் நான் அவர்களோடு வாசம் பண்ணி அவருக்கு உண்டான காரியங்களை வாக்கியம் பண்ணுகிற கர்த்தர். அப்ப பிரிவினை இருக்கிற இடத்துல ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், அவர் அந்த இடத்துல அசைவாழ்வது கிடையாது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது பார்க்க முடியும், உங்களில் உத்தமர் இன்னார் என்று சொல்லி வெளியாகும்படி மார்க்க பேதங்கள் உங்களுக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டியதே என்று சொல்லி நாம பார்க்கிறோம். அப்ப உத்தமர்கள் இருக்கிறார்களா? பிரிவினைகள் உண்டு, உத்தமமாய் நடக்கிற அனுபவங்கள் இல்லை, ஆண்டவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற அனுபவங்கள் கிடையாது, தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு செவிசாய்ப்பது கிடையாது. அப்ப இப்படிப்பட்ட தன்மையில இருக்கிறவருடைய வாழ்க்கையில என்ன உண்டாகுது அப்படின்னு சொன்னா, கூடி வருகுதல் அது தீமையா இருக்கும் என்று சொல்லி நம்ம விதத்துல வாசிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய கூடி வருவது எப்படியா இருக்கிறது? நாளையத்துக்குள்ள நான் போகிறேன் என்று சொன்னால் என்னுடைய வாழ்க்கையில கேட்டவையில் எனக்கு கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசம் எனக்குள்ள உண்டு. ஆனால் அந்த விசுவாசம் இருந்தால் மட்டும் நமக்கு போதாது. அங்க என்ன உண்டாயிருக்க வேண்டும், சக மனிதர்களை அவர்கள் எப்பேற்பட்டவர்களா யாராயிருந்தாலும் சரி அவர்களை கனப்படுத்தி அவர்களோடு நம்ம என்ன செய்யணும், அவர்களோடு கூட ஒரு உறவாடுகிற எண்ணம் உண்டாக வேணும். இன்னைக்கு நீங்க நல்லா பாருங்க, ஆலயத்துக்குள்ள வருகிற ஜனங்கள் அந்த கூட்டம் அந்த முடிகிற அந்த செகண்ட் ஆமேன்னு சொல்லி முடிவுல நினைச்சாங்க, நிறைய பேர் ஓடி போயிடுவாங்க. என்ன யாருக்கிட்ட வீட்டு யாருடைய குடும்பத்துல என்னன்னு சொல்லி யாருக்குமே தெரிந்திருக்க போவது கிடையாது. அப்படி இன்னைக்கு நிறைய சபைகள் அப்படித்தான் மாறிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதனால இந்த வேதத்தை நான் சொல்ற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த பிரிவினையின் அனுபவங்கள் இல்லாதபடிக்கு சபைகளிலே
சக விசுவாசிகளோட ஒற்றுமையோடு கூட நாம் கர்த்தருக்குள் வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயமாக தீமைக்கல்ல, அது உங்களுடைய வாழ்க்கையில நன்மையாய் மாறும். ஒரு நிமிஷம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கூடி வருவது எங்களுக்கு நன்மைக்கல்ல, அநேக நேரம் தீமையாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அது எதனால என்று சொல்லி கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, இப்படிப்பட்டதான அனுபவங்கள் எனக்குள்ளும் எங்களுக்குள்ளும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் கூடி வரும் பொழுது நாங்கள் சபையாய் விசுவாசிகளை ஒருமனப்பட்டு தெய்வத்தை தேடி உடைய நன்மைகளை சுதந்திரித்துக் கொள்ள என் ஆண்டோர் உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். ஆவியாண்ட கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிற இயேசுவின் மூலம் செபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.